இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி காலைல எழுந்திரிச்சோன்னே சீக்கிரமாக குளிச்சுட்டு வாசலில் கழுவி விட்டு கோலம் போட்டுட்டு இந்த 5 வாட்டர் பாட்டில் இன்றைக்கி எனக்கு ஃபுட்டே அதில் இருக்க தண்ணி தான். ஏன்னா நான் விரதம் இருக்க போகிறேன், வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு சாயந்தரம் நிலா பார்க்குற வரைக்கும். ஸோ பாப்பாவுக்கு மாமாக்கெலாம் சமைச்சிட்டு விரதம் இருக்கனால வெறும் காலையே நடந்து போய் எங்கள் கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு நல்லா வீடெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு ஈவினிங் போல் சாமிக்கெல்லாம் பூ வச்சு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டேன் வீட்டில். ரொம்பவுமே மன நிம்மதியாக இருந்தது. விரதம் இருக்கும்போது ரொம்ப பசிக்குது அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது, எதுவுமே யோசிக்காமல் அமைதியாக இருக்கணும். என்னோட வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் விரதம் இருந்தால் அது எப்படி முடிப்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பங்குனி உத்திரத்தன்னைக்கு போட்டிருப்பேன். நான் விரதத்தை முடிக்கும்போது கோயிலுக்கு போய் என் கையால் சமைச்ச ஃபுட்டை ஒரு 4 பேருக்காவது கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நிலா தெரிஞ்சால் அதை பார்த்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அதே போல் தான் இன்றைக்கி அன்றைக்கி ஒரு நாள் தயிர் சாதம் பண்ணேன். ஸோ அதனால் இன்றைக்கி லெமன் சாதம் பண்ணலாமேன்ட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். எங்கள் ஊரில் ஒரே ஒரு கோயிலில் சிவபெருமான் இருக்கார், அந்த கோயிலுக்கு போகலான்னு தான் சமைச்சிட்டு இருந்தேன். நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா லெமன் ரைஸ் உண்மையாகவே சூப்பராக வரும். ஸோ சூப்பராக எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஃபியூ மீட்டர்ஸில் தான் இருக்குது கோயில். ஸோ நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு ஃபேமிலியாகவே கிளம்பிட்டோம். கோயிலுக்கு ரீச் ஆகிட்டு அங்கே போய் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கே எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்தோம். நான் பிரசாதம் கொடுக்குற வீடியோ கேப்சர் பண்ணல. நெக்ஸ்ட் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துட்டோம். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே சந்திர பகவான் வந்துட்டார். அவரையும் பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு அவர்கிட்டையும் வேண்டிட்டு நிம்மதியாக போய் சாப்பிட உட்காந்துட்டேன். ஏன்னா அவர் ரொம்ப லேட்டாக தான் வந்தார், ரொம்ப பசி எடுத்துச்சு. அப்புறம் பார்த்தா எங்கள் ஹவுஸ் ஓனர் அக்கா கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு சாரீ இந்த மாதிரி வளையல் எல்லாம் கொடுத்தோன்னே ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆச்சு. ஓகேங்க, இதே போல் மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.